வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு மனிதனும் மன அழுத்தத்துக்கும் மனோவியாதிக்கும் ஆட்படுறாங்கன்னா அவங்க எதையோ எதிர்பார்த்து யாருக்கிட்டேயோ மிகுந்த எதிர்பார்ப்பையும் மிகுந்த எக்ஸ்பெக்டேஷன் அதை வளர்த்து அதனால் ஏமாந்து போகிறதுனால தான் இந்த மன உளைச்சல், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே. ஒவ்வொரு மனிதனும் பிறந்ததிலிருந்து கடைசி பயணம் வரைக்கும் தான் தனி ஆளுன்னு தான் நினைக்கணும், எலோன் அப்படின்னு நினைக்கணும். நமக்கு லக்கிலி பார்ட்னர்ஸ் இருக்கலாம், பேரண்ட்ஸ் இருக்கலாம், நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் உங்கள் மனசில் நான் தனியாள் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாத்தையும் சுயமாக அதே நேரத்தில் தன்னம்பிக்கையோட ஒரு எதிர் நீச்சலோட ஜெயிப்பீங்க. ஆனால் நமக்கு எல்லாரும் இருக்காங்கன்னு நினச்சா அவங்க நம்மளை பார்த்துக்குவாங்க, இவங்க நம்மளை பார்த்துக்குவாங்க, அவங்களுக்கு நம்ம அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் நினைக்கிறதுனால நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகம். அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஏமாற்றம் ஆகும்போது அது மிகப்பெரிய மன உளைச்சலையும் மன வருத்தத்தையும் கொடுத்து அதே பிரச்சனைகளை பெருசாக்குது. அதனால் ஒவ்வொரு மனிதனும் எதை நினைக்கணும்னா, தான் தனி ஆள், என்னால் எந்த சூழ்நிலையிலிருந்தும் மீண்டு வர முடியும், மீண்டுக்க முடியும், ஜெயிக்க முடியும், எனக்கு தன்னம்பிக்கை இருக்குது, எனக்கு யாரும் இல்லை, நான் என்னை காப்பாற்றிக்க முடியும், என்னால் ஜெயிக்க முடியும், நான் யாருடைய உதவியும் நான் எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்வில் வெற்றி பயணம் உறுதி. இதைத்தான் ஒவ்வொரு மனிதனும் நினைக்கணும். ஒவ்வொரு மனிதனும் எலோன் நினச்சா தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா வாழ்க்கையில் டிபெண்டன்ஸுனாலே மன அழுத்தம், மனோவியாதி, டென்ஷன், ஸ்ட்ரெஸ். அந்த டிபெண்டன்ஸை விட்டுட்டு இண்டிபெண்ட்டாக யோசிங்க. உங்களுக்கு நீங்களே தான் உதவி. அது பிறந்ததும் தனி, போவதும் தனி. அதனால் இடையில் யாரையும் அழைக்காதீங்க. அதனால் உங்களுக்கு மன வருத்தம் தான் ஏற்படும். அதனால் உங்களுக்கு நீங்களே கான்ஃபிடெண்ட்டாக எனக்கு நானேன்னு யோசிங்க.